Zion AG Church presents பாதைக்கு வெளிச்சம். நித்திய மகிழ்ச்சி உம் சமூகத்தில், நித்திய ஆறுதலும் உம் சமூகத்தில், நித்திய பேரின்பம் உம் சமூகத்தில், நித்திய சந்தோஷம் உம் சமூகத்தில், நித்திய மகிழ்ச்சி உம் சமூகத்தில், நித்திய ஆறுதலும் உம் சமூகத்தில், நித்திய பேரின்பம் உம் சமூகத்தில், நித்திய சந்தோஷம் உம் சமூகத்தில். பிரசன்னம், தேவ பிரசன்னம், நம்மை பலப்படுத்தும் நல்ல பிரசன்னம். பிரசன்னம், தேவ பிரசன்னம், நம்மை பலப்படுத்தும் நல்ல பிரசன்னம். அடைக்கலம் நீர்தானே, எந்துருகமும் நீர்தானே, நான் நம்பிடும் கேடகமே, என் கண்மலை நீர்தானே. அடைக்கலம் நீர்தானே, எந்துருகமும் நீர்தானே, நான் நம்பிடும் கேடகமே, என் கண்மலை நீர்தானே. உம் சமூகம்தான் என் ஆறுதல், உம் பிரசன்னம்தான் என் ஆறுதல், உம் சமூகம்தான் என் ஆறுதல், உம் பிரசன்னம்தான் என் ஆறுதல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மேம்படுவதாக பாதைக்கு வெளிச்சம் என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க ஆண்டு நமக்கு கிருபை தருவாராக. என்னோடு கூட சேர்ந்து யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக அழகாக ஒரு வார்த்தையை அவர் எழுதியிருக்கிறார். நான் உங்களுக்காக அதை வாசிக்கிறேன். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது அவர் மிகவும் அன்புள்ளவராய், அவர் சகல ஜனங்களுக்கும் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அவரிடத்தில் வரும்பொழுது சமாதானம், அவரிடத்தில் பேசும்பொழுது சமாதானம். ஆமென். அப்படி சமாதானம் தருபவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தார். இன்றைக்கும் இந்த காலவெளியில் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் தத்தளித்து கொண்டிருக்கலாம். வாழ்க்கையில் நிறைய பேர் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாமே இருக்குது, ஆனால் இந்த சமாதான நிம்மதி இல்லையே அப்படின்னு ஒருவேளை விரக்தியோடு இழந்து போன, ஆமன், ஏதோ ஒன்று இழந்து விட்டனே என்று ஒருவேளை உள்ளம் உடைந்து போய் இந்த நாளில் நீங்கள் உட்கார்ந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிற அருமரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவர் சமாதானம் தருகிற ஒரு நல்ல தேவன். இந்த உலகத்தில் சமாதானம் தரக்கூடிய ஒரே நபர் இருப்பார், ஆனால் அது நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிற அருமரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே வைத்து போகிறேன். ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, உலகத்தில் இன்றைக்கி ஏகப்பட்ட ஏராளமான சமாதானம் இருக்கிறது. ஆமென். அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மாத்திரம்தான்.
ஒரு இடத்துல நாம் பார்க்குறோம், ஒரு 6 அடி மனுஷன் 2 இன்ச்சு சிகரெட்டுக்கு அடிமையாக இருக்கிறான். காரணம் சமாதானத்திற்காக. குடிக்கு அடிமையாக இருக்கிறான். காரணம் அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் கவலைகளை மறந்து நான் அந்த போதையில் நான் இருக்க வேண்டும் என்பதற்காக பல விதமான சமாதானங்கள், பொய்யான சமாதானங்கள், மாயையான சமாதானங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. அப்படி இருக்க இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் சொன்னார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அது சொல்லிட்டு சொல்கிறார், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. காரணம், உலகம் கொடுக்கறதெல்லாம் சில நாட்களுக்கு மாத்திரம்தான், சில நேரங்களுக்கு மாத்திரம்தான். இட் இஸ் வெரி டெம்பரரி பீஸ் தட் த வேர்ல்ட் இஸ் கிவிங். ஆனால் இயேசு கிறிஸ்து தருகிற சமாதானம் அது நிரந்தரமானது. அது என்றென்றைக்கும் நம்முடைய இருதயத்தில் ஜீவ ஊற்று போல வந்து கொண்டே இருக்கலாம். பிரச்சனை வராதுன்னு நான் சொல்லலை, போராட்டம் வராதுன்னு நான் சொல்லலை. பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் இந்த சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளுகை செய்யும் என்பதிலே எந்த சந்தேகமில்லை. இந்த சமாதானத்தை நான் இழந்து விட்டேனே, இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள ஏதாகிலும் வழி உண்டா என்று ஏக்கத்தோடு இந்த நாளில் ஒருவேளை சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஜனமே, இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என்று உண்மையாய் கூப்பிடுகிற யாராக இருந்தாலும் அந்த நொடி பொழுதிலே உங்கள் இருதயத்தில் அந்த சமாதானத்தை ஊற்றுவதற்கு இந்த இயேசு கிறிஸ்து அவர் இன்றைக்கும் அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. பாருங்கள், இன்றைக்கி ஏகப்பட்ட இன்றைக்கி நிறைய காரியங்கள் புதுசாக இன்றைக்கி போதை வஸ்துக்கள்லாம் வந்துட்டு இன்றைக்கி அந்த மனுஷன் அதை எடுத்துக்கிட்டு அந்த கவலையிலேருந்து கொஞ்ச நேரம் நான் மறந்துருக்கணும்னு சொல்லி அந்த மாயான ஒரு சமாதானத்திற்கு பின்பாக ஓடுகிற ஒரு பெரிய திரள் கூட்டத்தின் நடுவில் உண்மையான சமாதானத்தை தர விரும்புகிறார் இயேசு கிறிஸ்து. உங்களுக்கு அந்த சமாதானம் வேண்டுமா? ஒன்றே தான் நீங்கள் செய்யணும், உங்கள் உள்ளத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு திறந்து கொடுப்பீர்கள். ஆனால் அந்த உண்மையான சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளுகை செய்யும் என்பதிலே எந்த சந்தேகமில்லை. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது என்று மிக அழகாக ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆழக்கடவது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆழக்கடவது. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானம் தந்தருளுவாராக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது ஒரு உண்மையான சமாதானத்தை இன்றைக்கி உலகம் தேடிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கி இந்த உலகத்தில் இன்றைக்கி பாருங்கள் எல்லாமே இருக்குது, இன்றைக்கி எல்லாம் பிஸியாக ஓடிட்டுருக்கிறோம். ஆனால் சமாதானம் இழந்து போன ஒரு நிலைமையில் இன்றைக்கி மனிதன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். இந்த சமாதானத்தை கொடுப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த வந்த நோக்கமே சமாதானம் தருவதற்காக, உடைக்கப்பட்டவர்களை குணமாக்க, கட்டப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்க. ஆனால் இன்றைக்கி நோ ஒன் இஸ் ரெடி டு அக்செப்ட் ஜீசஸ். யாருக்கும் இன்றைக்கி இயேசு தேவையில்லை. இயேசு என்பது ஏதோ ஒரு மதம் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். இயேசு என்பது ஏதோ ஒரு ரிலிஜியன், கிறிஸ்டியானிட்டி ஏதோ ஒரு ரிலிஜியன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறதுனால தான் இன்றைக்கி இயேசு ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு எனக்கு நிறைய பேரியர்ஸ். ஆனால் நான் இன்றைக்கி சொல்ல விரும்புகிறேன், இயேசு கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, அது ஒரு உறவு. அவர் ஒரு உறவு. கிறிஸ்தவம் என்பது ஒரு உண்மையான உறவு, உண்மை தெய்வத்தினோடு ஒரு உண்மையான உறவு தான் கிறிஸ்தவம். அப்போது இந்த சமாதானம் அது யார் கேட்டாலும் ஆண்டவர் தருவார். யாருக்கு உலகம் தான் இன்றைக்கி தனியாக பிரித்து பார்க்கும், நீ வேறு கீழ் ஜாதி மேல் ஜாதி. ஆனால் நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் சகலவற்றையும் உண்டாக்கினவர், அவர் எல்லா மனிதர்களையும் உண்டாக்கினவர். அவர் உங்களுக்கு இந்த நாளிலே சமாதானம் தருவதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ இன்றைக்கி ஆண்டர்கிட்ட கேளுங்க. ஆண்டர் உங்கள் இருதயத்தில் ட்ரஸ்ட் மீ, இது வரைக்கும் நீ இல்லாத அனுபவிக்காத ஒரு அமைதியை, ஒரு சமாதானத்தை நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் பிள்ளைக்கு, உங்கள் கணவனுக்கு ஹல்லேலூயா அலக்களித்து கொண்டிருக்கிற உங்கள் குடும்பத்தில் தேவ சமாதானம் உங்களை ஆளுகை செய்யும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. இப்போ இயேசு கிறிஸ்து அவர் தருகிற சமாதானம் எப்படிப்பட்டது? ஒரு 3 விதமான காரியத்தை நான் சொல்லி இந்த காலவெளியில் உங்களை ஆஸ்வதிக்க விரும்புகிறேன். நம்பர் 1, அது நிரந்தரமான சமாதானம். நம் வாசிக்க கேட்ட அந்த வேத புஸ்தகத்தில் ஆண்டவர் சொன்னார், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. ஏன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல? உலகம் கொடுப்பதெல்லாம் இட் இஸ் டெம்பரரி, சில நாட்களுக்கு மாத்திரம்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து கொடுப்பது அது நித்திய காலமாய் உங்கள் இருதயங்களிலே அது ஆளுகை செய்யும் என்பதில் எந்த செய்யும். அதனால தான் நான் சொன்னது நிரந்தரமான சமாதானம். இட் இஸ் an eternal peace that the Lord wants to give you today.
அப்போது அந்த தேவ சமாதானம், அந்த நிரந்தரமான சமாதானம் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்கும் போது, அமேன், வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். பேசி கொண்டிருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயங்களிலே சமாதானத்தை ஊற்றி கொண்டிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை குடும்பத்தில் சமாதானத்தை இழந்து தத்தளித்து கொண்டிருக்கிற அன்பு குடும்பத்தாரே, உன்னுடைய குடும்பத்தில் தேவ சமாதானம் ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தினாலே சமாதானத்தை சீர்குலைக்க பண்ணுகிற பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகும்படி நான் கட்டளையிடுகிறேன். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உன் குடும்பத்தில், உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஹல்லேலூயா ஒரு தெய்வீக நிரந்தரமான சமாதானத்தால் ஆண்டவர் நிரப்பி கொண்டிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அது எப்படிப்பட்ட சமாதானம்? அது நிரந்தரமான தேவ சமாதானம். ரெண்டாவது, அவர் தருகிற சமாதானம் எப்படிப்பட்டது? அது எல்லா புத்திக்கும் மேலானது. வார்த்தையால் விவரிக்க முடியாத அளவிற்கு அந்த சமாதானம். நிறைய பேர் ஆமேன் நான் சொல்கிறது கேட்டிருக்கிறேன். கஷ்ட நேரம் தான், போராட்டம் தான், ஆனால் வார்த்தையில் விவரிக்க முடியாத அளவுக்கு இணைபுரியாத ஒரு தேவ அமைதி எங்களை ஆளுகை செய்கிறது. ஆமேன், அதுதான் தேவன் தருகிற சமாதானம். பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளையும் உங்கள் இருதயங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். இந்த காலவெளியில் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில் அந்த சமாதானம் ஆளுகை செய்யட்டும். அது எப்படிப்பட்ட சமாதானம்? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். மூன்றாவது, அது எப்படிப்பட்ட சமாதானம்? இயேசு கிறிஸ்து தருகிற சமாதானம். இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய சமாதானம் சொன்னார். அவருடைய சமாதானம் எப்படிப்பட்டது? நிரந்தரமானது, எல்லா புத்திக்கும் மேலானது. மூன்றாவது, அது பூரண சமாதானம். பூரண சமாதானம், பூரண சமாதானம். அதில் குறைவே இருக்காது. சமாதானம் உலகம் கொடுக்கறதுல குறைவு இருக்கும், ஆனால் இயேசு கிறிஸ்து தருகிற சமாதானத்தில் ஒரு குறைவும் இல்லாதபடி he wants to enjoy that peace. he wants you to enjoy that peace. அந்த சமாதானத்தில் நீங்கள் மகிழ்ந்திருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். அதான் சொல்கிறார், பூரண சமாதானம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26:3. ஏசாயா 26:3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடினால் பூரண சமாதானத்தை தருவேன் சொல்கிறார். இந்த காலவேளையில் இந்த சமாதானம் உங்களுக்கு வேணுமா? இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த சமாதானத்தால் என் குடும்பத்தை நிரப்பும். எல்லாம் இருக்கு, ஆனால் சமாதானம் இல்லை. இந்த சமாதானத்தை தருபவர் நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து. ஜெபிப்போம். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை தருவதற்கு அவர் இன்றைக்கும் அவர் சித்தமுள்ளவராய், அவர் இரக்கம் நிறைந்தவராய் இருக்கிறார். ஜெபிப்போம். ஆண்டவரே உம்முடைய அற்புதமான கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நாளிலும் சத்தத்தை கேட்டு அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவ சமாதானமுடைய பிள்ளைகளை ஆளுகை செய்வதாக. ஆண்டவரே ஹல்லேலூயா, சமாதானத்தின் தேவன்தாமே சாத்தானை சீக்கிரமாய் உங்கள் கால்களின் கீழ் நசுக்குவார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் எல்லா குறைவுகள் இன்றைக்கு விலகட்டும். பூரண சமாதானம், நிரந்தரமான சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உடைய பிள்ளைகளை இருதயங்களை ஆளுகை செய்வதாக. எல்லா குழப்பங்கள், மன அழுத்தங்கள் இப்போது விலகுகிறதற்காக நன்றி. ஒரு அமைதியை கர்த்தர் தருகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சமாதானத்தில் நிலைத்திருக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு பலந்தாரம் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை சமாதானத்தால் நிரப்புவார். ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியால் நிரப்புவார். அவரை நம்புகிறவர்களை அவர் கைவிட மாட்டார். கர்த்தர் தாமே உங்களை அவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: ரெவரண்ட் பி. சுதாகரன் சாமுவேல், தலைமை போதகர், சீயோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம், செம்பாக்கம், சென்னை 73. தொடர்புக்கு 9382111727 மற்றும் 9381111727.